கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ராஜாதி ராஜாவாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். முத்துக்கள் பதித்த வேதம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஒரு வசனம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஏற்கனவே வேறொரு அத்தியாயத்திலே நீங்கள் கேட்டிருக்கலாம், ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி. இன்றைக்கு அதே சம்பவத்திலே நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஏனோக்கு விசுவாசத்தினாலே என்ன செய்யப்பட்டார்? எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி சாட்சி பெற்றதாய் பார்க்கிறோம். அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே அவர் சாட்சி பெற்றார் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் விசுவாசிகளின் பட்டியல் வருகிறது. ஆதியிலே ஏனோக்கு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே தொடர்ந்து நோவா ஒவ்வொருவராய் வந்து கொண்டிருக்கும் பொழுது அதுல முக்கியமாக ஏனோக்கை குறித்து சொல்லப்படுகிறது. இங்கே அவர் தேவனுக்கு பிரியமானவர். தேவனுக்கு எப்படி அவர் பிரியமாய் வாழ்ந்திருக்க முடியும்? நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிப்பீர்களா இருந்தால் அங்கே மனுஷர்கள் தாறுமாறாய் நடந்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்து கொண்டார்கள். தேவனை துக்கப்படுத்தும்படி நடந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகளிலே ஜனங்கள் எல்லாம் எங்கெங்கயோ போய் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த ஏனோக்கு மாத்திரம் தேவனுக்கு பிரியமாய் நடந்தார் என்று பார்க்கிறோம். அவர் எப்படி பிரியமாய் நடந்தார்? தேவனோடு நடந்தார் என்று பார்க்கிறோம். தேவனோடு வாழ்ந்தார், அவரோடு பேசினார், தேவனோடு உறவாடினார் என்று பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில முக்கியமாய் இருந்தது விசுவாசம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் இதே 1ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. எதை நாம் விசுவாசிக்க வேண்டும்? யாரை நாம் விசுவாசிக்க வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக இந்த பூமியிலே வந்து தன்னுடைய ஜீவனையே கல்வாரியிலே கொடுத்து, அவர் தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்து நமக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் மீட்பையும் பரிசுத்தத்தையும் கொடுத்து அவர் மீண்டுமாய் உயிரோடு எழுந்து பரத்துக்கு போனார். அந்த இயேசு கிறிஸ்து திரும்பவும் வரப்போகிறார். அவரைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். அதாவது 3:16 சொல்லுகிறது யோவான், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று அந்த 3:16 தான் நமக்கு கொடுக்கப்பட்ட விசேஷமான ஒரு வாக்குத்தத்தம். அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, நாம் பரலோகத்துக்கு நம்மை சேர்த்து கொள்ளும்படிக்கு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க போகிறார். இதைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கும் பொழுது நாம் என்ன செய்யப்படுவோம்? ஏனோக்கை போல தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள முடியும். நமக்கு விசுவாசம் இருக்குமாயிருந்தால், கர்த்தருடைய வார்த்தையிலே விசுவாசமாய் இருக்குமாயிருந்தால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், அவர் நமக்காக ரத்தத்தை சிந்தினார், நம்மை மீண்டுமாய் சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார் என்கிற விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமாயிருந்தால் நாம் என்ன செய்யப்படுவோம்? அவருக்கு பிரியமாய் நாம் ஒவ்வொரு நாளும் நடந்து கொள்ளுவோம். அது மாத்திரமல்ல, வேதத்துல இன்னும் ஒரு காரியம் பார்ப்போம். தானியேல் எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, வாசிக்கிறேன் கேளுங்கள். தானியேல் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்துக்கு அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சொல்லி காபிரியேல் தூதன் அங்கே வருகிறார். ஒரு தூதன் வந்து தானியேலுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது என்ன சொல்லுகிறார்? பிரியமான புருஷன். தானியேல் தேவனுக்கு
பிரியமாய் நடந்து கொண்டார். தானியேல் எப்படி பிரியமாய் நடந்து கொண்டார்? நீங்கள் கேட்கலாம், தேவனுக்கு எப்படி பிரியமாய் நடப்பது? இந்த உலக பிரகாரமாய் நீங்கள் வாழ்க்கையில பார்த்தால் அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு பிரியமாய் நடந்து கொள்வார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பிரியமாய் நடந்து கொள்வார்கள், புருஷன் மனைவிக்கு பிரியமாய் நடந்து கொள்வார், மனைவி புருஷனுக்கு பிரியமாய் நடந்து கொள்வார், இன்னும் நண்பர்களை பிரியப்படுத்தி நடந்து கொள்வார்கள். ஒவ்வொரு விதமாய் நாம் மனுஷர்கள் ஒவ்வொருவரை பிரியப்படுத்தி ஏதோ ஒன்றை செய்கிறோம். இந்த உலகத்திலே நாம் மற்றவர்களை பிரியப்படுத்தும் பொழுது அது ஒரு நிரந்தரமாய் காணப்படாது. சில வேளைகளிலே இன்றைக்கு ஒருவரை பிரியப்படுத்தலாம், ஆனால் நாளைக்கு அதே நபர் பிரியமில்லாத காரியத்தை செய்து விடலாம். ஆனால் வேதத்திலே பார்க்கிறோம், நாம் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியமான காரியம். தேவனுக்கு பிரியமாய் எப்படி நடந்து கொள்வது? தானியேல் எப்படி நடந்து கொண்டார்? நாம் வாசிப்போம். தானியேலுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 8 சொல்லுகிறது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். இந்த இடத்திலே பழைய ஏற்பாட்டிலே நாம ஏனோக்கை பார்த்தோம். தேவனுக்கு பிரியமாய் நடந்தார். ஏனோக்கினுடைய சூழ்நிலைகள் சுற்றி வர இருந்தவர்கள் எல்லாம் தேவனை பிரியப்படுத்தவில்லை. ஆனால் ஏனோக்கு மாத்திரம் விசுவாசத்தினாலே அவர் தேவனுக்கு பிரியமாயிருந்தார். தேவன் மேல வைத்த விசுவாசம், அவருக்கு தேவன் மேல இருந்த பாசம், ஆண்டவர் மேல இருந்த அன்பு அவருக்கு பிரியமானவனாய் நடக்க செய்தது. நமக்கு யார் மேலேயாவது ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்கு பிரியமில்லாததை செய்யவே மாட்டோம். அதே மாதிரிதான் ஏனோக்கு தேவனுக்கு பிரியமில்லாததை அந்த சூழ்நிலைகள், பொல்லாத மனுஷர்கள் சூழ்ந்திருந்த நிலைமையிலும் தன்னை காத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். விசுவாசத்திலே நிரம்பினவராய் ஏனோக்கு காணப்பட்டார். ஆகவேதான் எபிரேயர் 11 அதிகாரத்திலே விசுவாசிகளுடைய பட்டியலிலே அவர் வந்து சேருகிறதை பார்க்கிறோம். இந்த இடத்திலே தானியேல் என்ன செய்தார்? தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி சாட்சி பெற்றார். அவர் எப்படி சாட்சி பெற்றார்? அவர் பாபிலோனுக்கு சிறை கைதியாய் சிறைப்பட்டு போன பொழுது அந்த இடத்திலே ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு, அதாவது தன்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் எதுவுமே தன்னுடைய பரிசுத்தத்தை, தன்னுடைய தேவன் மேல் இருக்கிற அந்த பிரியத்தை குறைத்து விடக்கூடாது என்று சொல்லி மிகவும் ஜாக்கிரதையாய் தானியேல் ஒரு வாலிபனாய் கொண்டு போகப்பட்டார். அந்த வாலிபனாய் இருந்த பொழுதிலும் சுற்றி இருக்கிற எந்த காரியங்களும் அவரை பாதிக்கவில்லை. அவரை பாதிக்காமல் இருந்ததற்கு மிக மிக முக்கியமான காரியம், அவர் தேவனை இடைவிடாமல் ஆராதிக்கிறவர் என்று பார்க்கிறோம். தானியேல் 6 அதிகாரத்தை வாசிக்கிறோம், கேளுங்கள். தானியேல் 6 அதிகாரம் 20 சொல்லுகிறது, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பதாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் எப்படி நடந்து கொண்டார்? அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் முடிந்தால் வீட்டிலே வேதத்தை வாசித்து பாருங்கள். தானியேல் புத்தகம் முழுவதிலும் தானியேல் எப்படி தன்னை காத்து கொண்டார். அவர் முதலாவது தேவனோடு நல்ல உறவை வைத்திருந்தார். தேவனோடு உறவு இருக்கிறவர்கள் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள முடியும். அணு தினமும் அவரோடு ஏனோக்கு நடந்தார். இங்கே பார்க்கிறோம், தானியேல் இடைவிடாமல் தேவனை ஆராதித்தார். எருசலேமின் பலகணிகள் திறந்திருக்கத்தக்கதாய் அவர் குறிப்பிட்ட நேரத்திலே போய் தன்னுடைய ஜெப நேரத்தை யாரும் ஜெபிக்க கூடாது என்று ராஜாவினால் கட்டளை போடப்பட்ட போதிலும் அவர் போய் பலகணிகள், எருசலேமின் பலகணிகள் திறந்திருக்கத்தக்கதாய் தேவாதி தேவனை நோக்கி ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அவருக்கு சூழ்நிலைகள் சாதகமாய் இருக்கவில்லை. அவர் தேவனோடு உறவை வைத்துக் கொள்வதற்கு, தேவனோடு நல்லா சேர்ந்து நடப்பதற்கு அவருக்கு சுற்றி இருந்த சூழ்நிலைகள் நன்றாய் இருக்கவில்லை. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் அவர் தேவனை பிரியப்படுத்தும்படி தன்னை அர்ப்பணித்தார். ஏன் அவர் தேவனை பிரியப்படுத்த வேண்டும்? அவர் தேவனை நேசித்தார்.
நம்மளை உருவாக்கின தேவன், நம்மை படைத்தவர், நமக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர். அவரை நாம் நேசிக்காமல் இருப்போமா? இருந்தால் அதைவிட வேதனையான ஒரு காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இருக்காது. இங்கே தானியேலை பார்க்கிறோம். அவர் என்ன செய்தார்? தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பரிசுத்தத்தை காத்து கொண்டார். தன்னுடைய பரிசுத்தம் எந்த விதத்திலும் குலைத்தலாகி விடக்கூடாது. தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் நான் செய்து விடக்கூடாது என்று சொல்லி தானியேல் இந்த இடத்துல மிகவும் கவனமாயிருந்ததை பார்க்கிறோம். அடுத்ததாக அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். இந்த இடத்திலே பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலன் ஆகிய பவுல் எழுதி வைத்திருக்கிறார். இந்த இடத்துல சொல்லுகிறார், எப்படி? எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். யார் செய்வான்? தாவீது. தாவீது தேவனுக்கு பிரியமாய் காணப்பட்டார். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் காணப்பட்டார். ஏன்? தாவீது என்ன செய்தாராம்? தேவனுக்கு சித்தமானவைகளை செய்தார். தேவனுக்கு சித்தமானவைகள் என்றால் என்ன? அவருக்கு பிடித்தமானவைகளை செய்வது. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு செய்வது. அனுதினமும் நாம் அவரோடு நடக்கும் பொழுது தாவீதை பார்க்கிறோம். 34ஆம் சங்கீதத்திலே, கர்த்தரை நான் காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தார். அந்த தானியேலை பார்க்கிறோம். அவர் இடைவிடாமல் தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். ஏனோக்கை பார்க்கிறோம். அவர் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் தேவனோடு என்று விசுவாசத்தினாலே காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்திலே பார்க்கிறோம், தாவீது தேவனுக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்தார். ஆகவே அவர் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் காணப்பட்டார். சரி, நம்மை பார்த்ததெல்லாம் பழைய ஏற்பாட்டில. புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இங்கே பார்க்கிறோம், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இதை யார் சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷகுமாரனாய் 33 வருடம் வாழ்ந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் செய்கிறபடியால். எப்படி செய்கிறார்? பிதாவுக்கு பிரியமானவைகளையே எப்பொழுதும் செய்கிறார். எப்பொழுதும் என்றால் என்ன? இடைவிடாமல். இடைவிடாமல். ஒரு சின்ன காரியத்துல கூட பிதாவுக்கு பிரியமில்லாமல் நடந்துடக்கூடாது. பிதாவுடைய சித்தத்தை செய்வதே என் போஜனம் என்று சொல்லி யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருக்கு சித்தமானது என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே பிதாவுக்கு சித்தம். எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். எல்லாரும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். எல்லாரும் நன்மை அனுபவிக்க வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். இதையெல்லாம் ஆண்டவர் அறிந்து அந்த இடத்துல சொல்லுகிறார், நான் என்ன செய்யறேன்? பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறேன். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு என்ன பிரியமானவை செய்தார்? தன்னையே உங்களுக்காக எனக்காக ஒப்பு கொடுத்தார். பிதாவுக்கு பிரியம் என்ன? அவர் குமாரனை அனுப்பினதே உங்களுக்காக எனக்காக. அவர் தன்னையே ஜீவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அது பிரியமானது. அது பிதாவுக்கு பிரியமாயிருந்தது. அவர் பிதாவுக்கு பிரியமானதை செய்தபடினாலே பிதா அவரை உயர்த்தினார். வானோர், பூதளத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கப்பட வேண்டிய நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார் என்று பிலிப்பியர் நிருபத்திலே வாசிக்கிறோம். அப்படியாக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமானவளை செய்தார். ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவளை செய்தார். தானியேல் தேவனுக்கு பிரியமானதை செய்தார். தாவீது தேவனுக்கு பிரியமானதை செய்தார். தாவீது தன்னை எப்பொழுதும் துதித்து துதித்து கர்த்தரோடு நடந்தார் என்று பார்க்கிறோம். 101ஆம் சங்கீதம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தீர்க்க தரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறார். தீர்க்கதரிசி தாவீது ஒரு தீர்க்கதரிசி. தாவீது ஒரு ராஜாவாய் இருந்தாலும் அவர் ஒரு ஆசாரியனாகவும் தீர்க்கதரிசியாகவும் எல்லா விதத்திலும் தாவீது செயல்பட்டார். ஏன்? அவர் தேவனுக்கு பிரியமானதை செய்தார். அவருக்கு எது பிரியம் என்று சொல்லி
அனுதினமும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஆராய்ந்து பார்க்கும்படி நம்ம ஒப்பு கொடுக்கும். பிதாவுக்கு என்ன பிரியம், பிதாவுக்கு என்ன பிடிக்கும் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பிடிக்கும் என்று சொல்லி அனுதினமும் உங்களோடு ஆண்டவர் பேச அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் காலையில எழுந்த உடனே கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்கள், இயேசுவே உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஆண்டவரே. சுவிசேஷத்தை நாம் அறிவிப்பதற்காக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படும் பொழுது பூமியின் கடைசி பரியந்தமும் இயேசுவை பற்றி சொல்லப்பட வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அந்த முடிவு வந்தால்தான் நம்ம பரலோகத்தில் போய் நிம்மதியாக சந்தோஷமாக இயேசுவின் மடியில இளைப்பாற முடியும். அந்த நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆனால் அதற்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த பூமியிலே பயன்படுத்த விரும்புகிறார். இயேசு என்கிற நாமத்தை இந்த பூமிக்கு பறைசாற்றும்படி உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட பிதாவின் சித்தத்தை நாம் என்ன செய்கிறோம்? நிறைவேற்றுகிறோமா? யோசித்து பார்ப்போம். பிதாவுக்கு என்ன பிடிக்கும், இன்னைக்கு இயேசுவுக்கு என்ன பிடிக்கும், நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே உங்களுக்கு என்ன பிடிக்கும், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக என்று வேதம் சொல்கிறது. நாம் நன்மை செய்வது இயேசுவுக்கு பிடிக்கும். மற்றவர்களை இயேசு கிறிஸ்துவினுடைய வழி நடத்துவது, சுவிசேஷம் அறிவிப்பது இயேசுவுக்கு பிடிக்கும். பரிசுத்தமாய் வாழ்வது இயேசுவுக்கு பிடிக்கும். அன்பாய் இருப்பது இயேசுவுக்கு பிடிக்கும். மன்னிக்கிறது இயேசுவுக்கு பிடிக்கும். எல்லாவற்றையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் கர்த்தர் உங்களோடு பேசுவார். இதில் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் உட்கார்ந்து வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு தனிப்பட பேசுவார். கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். இந்த வேத வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை என்னோடு பேசின வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறேன். கர்த்தர் உங்களோடும் பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கே தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் செய்வோம். தேவனுக்கு பிரியம் என்ன என்பதை அறிந்து கொள்வோம். எங்களை அர்ப்பணித்து அவருடைய பாதப்படியிலே அமர்ந்திருப்போம். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் என்ன செய்வோம்? அவருடைய பாதத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம். அவருடைய சித்தத்தை செய்வோம். அவருக்காக நம்முடைய முழு வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.